ஹாய் ஹலோ எனக்கு இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாபிக் சொல்லி இந்த நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கன்டினியூஷன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ காணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம நினைச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன நம்ம அப்துல் கலாமோட அந்த கொஸ்டின் ஆன்சர் டிபேட் என்னென்ன கொஸ்டின் எழுப்புனாங்க, 3 மணி நேரம் ஆச்சு எல்லாத்தையும் ஆன்சர் பண்றதுக்கு இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அது கொஸ்டின் ஆன்சர் டிபேட்டுக்கு அப்புறம் அப்துல் கலாம் அந்த கொஸ்டின் ஆன்சர் டிபேட்டுக்கு அப்புறம் அப்துல் கலாமும் ராமண்ணாக்கு பதிலா போஸ்டிங் கிடைச்ச ஒரு ஆள், அது யாரும் பாத்தீங்கன்னா டாக்டர் அருணாச்சலம் அவரும் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்ப பாதுகாப்பு அமைச்சரோட ஒரு மீட்டிங்க்கு போனோம். இப்ப அப்துல் கலாமும் அருணாச்சலமும் டெல்லியில இருக்காங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் கூட வந்து மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங்க்கு இடைப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா அருணாச்சலமும் அப்துல் கலாமும் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ நிதி வழங்க போறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிதி வழங்குறதுனால நம்ம எவ்வளவு நிதி கேட்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் பிளான் போடுறாங்க. நம்ம 100 கோடி கட்சி நம்ம என்ன பண்ண முடியும், 200 கோடி கட்சி என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் ஆலோசனை பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங்க்கு போறாங்க. அப்போ அப்துல் கலாம் இந்த மாதிரி நாங்க வந்து பார்ட்டா ரெடி பண்ணி ஒரு மிசைல் வந்து ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் அவர் வந்து வெங்கட்ராமன், அதாவது அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நீங்க ஏன் தனித்தனியா பார்ட்டா செய்றீங்க, ஒரே ராக்கெட்டுக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி செஞ்சிருங்களேன், கைடட் மிசைல்ஸ் மாதிரி செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தான் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத ஒண்ணு உருவாக்க சொல்றாரு நம்மளோட அமைச்சர். அப்போ அந்த பிளான் எல்லாம் வந்து இப்ப ரீச் பண்ணி ஆகணும். ஆனா அப்துல் கலாம் இவர் இந்த மாதிரி சொல்லுவாருன்னு நினைச்சே பார்க்கல. அவரு வந்து பார்ட்டா தயாரிச்சு எல்லா பார்ட்டையும் ஃபிட் பண்ணி ராக்கெட்டை பண்றதா பிளான். இப்போ ஒரு ராக்கெட்லயே அது எல்லா பார்ட்டுமே வந்துடுற மாதிரி ராக்கெட்டே தெரியுங்க, பார்ட்டை தயாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவர் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணியாங்க. ஒரு நாள் டைம் கேட்கிறார் அப்துல் கலாம். அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அந்த ஃபேப்ரிகேஷன் அப்புறம் ரேடார் அதெல்லாம் வந்து யோசிச்சு என்னென்ன ரேடார் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணி அடுத்த மறுநாள் வந்து வராங்க 2 பேரும். அருணாச்சலமும் அப்துல் கலாமும் போயிட்டு அமைச்சரை மீட் பண்றாங்க. அவர் வந்து அமைச்சர் அதை பார்த்த உடனே அவர் வந்து எதுக்கு வந்து கைடட் மிசைல் மாதிரி அந்த டெவலப்மெண்ட் மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரோ, அவர் என்ன இமேஜின் பண்ணாரோ அது அப்படியே அப்துல் கலாம் இந்த பிளான்ல எடுத்துட்டு வந்திருக்கும் போது அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு வந்து உடனே சாங்ஷனும் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளோட அமைச்சர் ஒண்ணு சொல்றாரு, நான் உங்களை வந்து எதுக்கு இஸ்ரோல இருந்து இங்க டிஆர்டிஎலுக்கு எடுத்துட்டு வந்தனோ அன்னில இருந்து நான் வந்து எப்ப வந்து உங்களை இஸ்ரோல இருந்து டிஆர்டிஎலுக்கு வர வச்சனோ அப்பத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பிளானை நீங்க எங்கிட்ட எடுத்துட்டு வரீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அப்துல் கலாமுக்கு முதல்ல இருந்தே புரியவே இல்லை, எதனால எப்படி வந்து யாரால அவர் வந்து இஸ்ரோல இருந்து டிஆர்டிஎலுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டாரு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளா அது 1 வருஷம் கிட்ட போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்டிங்கே நடந்தது. அப்படின்னு இருக்கும்போது யார் அந்த போஸ்டிங் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்ற அந்த பதில் வந்து இப்ப அவருக்கு கிடைக்குது. அவர் வந்து ரொம்ப நாள கேள்வியா அப்துல் கலாமுக்குள்ளேயே இருந்தது. அதுக்கு வந்து விடை வந்து நம்மளோட பாதுகாப்பு அமைச்சர் தான். அப்படி இருக்கும்போது இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் நினைச்ச மாதிரியே நம்மளோட பிளான் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. டிஆர்டிஎல்ல இந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லப்படுறது அந்த ஃபண்டிங் இஷ்யூ தான். ஃபண்ட்ஸ் சரியாவே பத்த மாட்டேங்குது. 100 கோடி 200 கோடின்றது ரொம்பவே சின்ன அமௌண்ட்டா தெரிஞ்சுது. அப்பதான் இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசி அவங்க வந்து கிட்டத்தட்ட 388 கோடி இதுவரையும் டிஆர்டிஎல்ல அவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து கிடைச்சதே இல்லை கவர்மெண்ட்ல இருந்து. அவ்வளோ ஃபண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த ப்ரோக்ராம செய்யறது. அதுல அவங்க அவங்க ஏற்கனவே சில ப்ராஜெக்ட் எல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, நம்ம ஏற்கனவே லேண்ட் டு லேண்ட்ல வந்து லான்ச் ஆகிற ராக்கெட் லான்ச்சர், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போற ராக்கெட் லான்ச்சர், அப்புறம் கீழே இருந்து வானத்துக்கு போற ராக்கெட் லான்ச்சர், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ லேண்ட்ல இருந்து ஆகாயத்துக்கு போறதுக்கு ஆகாஷ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆகாஷ்னா ஆகாயம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மற்ற எதிரி நாட்டுல இருந்து பீரங்கி குண்டு வீசும் போது அந்த பீரங்கி குண்டு தவிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ராக்கெட் வேணும்ல, அந்த ராக்கெட் பேர் வந்து நாக் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரிஷூல் அப்படின்னு
சிவபெருமான் கையில இருக்க அந்த திரிசூலத்தை மீன் பண்ற மாதிரி திரிசூல் அப்படின்னு ஒரு ராக்கெட் வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கைடட் மிசைல் அந்த ப்ரோக்ராம்குள்ளதான் வருது. ஆனா அப்துல் கலாம் மேலேயே நம்ப முடியல. ஏன்னா போன வீடியோல இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா நினைக்கும் போது அதுக்கான அந்த விடையும் வந்து இப்ப அப்துல் கலாம் கிட்டே கிடைச்சிருது. ஆனா இருந்தாலும் அப்துல் கலாம் கிட்ட ஓரத்துல ஒரு பிரச்சனையும் இருந்தது. என்னடா இவ்வளவு ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல என்னடா அவருக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாமோட சகோதரரோட பொண்ணு. ஓகேவா, அப்துல் கலாம் வந்து சித்தப்பா. அப்படி இருக்கும்போது அந்த அந்த பொண்ணோட கல்யாணம் அன்னைக்கு சாயங்காலம் இருக்கு. இந்த மீட்டிங் அப்புறம் நினைச்சா போலாம், பட் இருந்தாலும் ஃபிளைட் இருக்கும். இங்க இருந்து சென்னைக்கு போயிடலாம். ஆனா சென்னையில இருந்து நம்மளோட மதுரைக்கு டைரக்டா ஃபிளைட் இல்லாததுனால, அப்போ டைரக்டா ஃபிளைட் இல்லாததுனால அவரால் போக முடியல. அதுக்குதான் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரால் போக முடியல. அதனால ரொம்ப வருத்தத்தோட இருந்தார். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு மாதிரி இருந்த அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்மளால போக முடியலன்னு அவர் வருத்தத்துல இருக்கும்போது, நம்மளோட அருணாச்சலம் இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்டே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அப்துல் கலாம் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு, அவங்களோட பொண்ணு மாதிரி இருந்த அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கே அவரால் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்துல் கலாம் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு, இப்போ உங்களுக்கு என்ன சென்னையில இருந்து மதுரைக்கு உங்களுக்கு வந்து ஃபிளைட் இல்லை, பரவாயில்ல விடுங்க, என்கிட்ட வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, அதாவது அது வந்து ராணுவத்துக்கு யூஸ் பண்ற ஹெலிகாப்டர், அதை வந்து இவர் வந்து சாங்ஷன் பண்ணி அப்துல் கலாமுக்கு அதாவது சென்னையில இருந்து மதுரைக்கு போறதுக்காக அந்த ஹெலிகாப்டர் வந்து ரெடி பண்ண சொல்றாரு. அதுவும் அதே மாதிரி அவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து சென்னை வந்து இறங்குறாரு ஃபிளைட்ல, டெல்லியில இருந்து சென்னைக்கு போறாரு. அப்புறம் சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து நம்மளோட ஃபிளைட்ல போயிட்டு மதுரையில ட்ரெயின்ல பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா ராமேஸ்வரம் போயிட்டு கல்யாணத்தையும் அட்டன் பண்றாரு. அவரும் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. இப்பதான் கம்ப்ளீட்டா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்துல் கலாம்க்கு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன வீடியோல ஒரு ப்ராப்ளம் நம்ம யோசிச்சது, இந்த வீடியோல அது எல்லாமே சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா தானே? இருந்தாலும் திஸ் நாட் த இன்னும் நிறைய ப்ராப்ளம் வர இருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய சொல்யூஷனும் வர இருக்கு. அப்படின்றதுனால ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.